அம்மோன் புத்திரர். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே தாவீது ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவர்களுடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது 1 தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற்சூளையையும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் ரப்பா பட்டணத்தையும் அம்மோன் புத்திரரின் மற்ற பட்டணங்களையும் பிடிக்கிறார்கள். தாவீதின் குமாரன் பிறந்த பின்பு இந்த சம்பவம் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சம்பவம் இதற்கு முன்பு நடைபெற்றிருக்க வேண்டும். இஸ்ரவேலின் சேனை ரப்பா பட்டணத்திற்கு விரோதமாக முற்றுகை இட்டபோது உரியா அம்மோன் புத்திரரின் பட்டயத்தினால் கொல்லப்பட்டார். பத்சேபாள் உரியாவுக்காக இளவு கொண்டாடினாள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தாவீதுக்கு கிருபையாக இறங்குகிறார். தாவீது இஸ்ரவேலின் சத்துருக்கள் மீது யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிக்கிறார். தாவீதின் பட்டயம் நீதிக்காக யுத்தம் பண்ணுகிறது. அந்த பட்டயம் கர்த்தருக்காகவும் இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் யுத்தம் பண்ணுகிறது. தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளோடு விபசாரம் பண்ணி பாவம் செய்தார். இதனால் தாவீதின் ஜீவியத்தில் களங்கம் உண்டாயிற்று. பாவக்கரைகள் தாவீதை தீட்டுப்படுத்தியது. தாவீதின் பட்டயம் நீதிக்காக யுத்தம் பண்ணாமல் சிறிது காலம் அநியாயத்திற்காக யுத்தம் பண்ணியது. இந்த காலத்தில் உரியா செத்துப்போனான். தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார். தாவீது மறுபடியும் கர்த்தரோடு ஒப்புரவாகிறார். தாவீதின் படை தளபதியாகிய யோவாப் தாவீதுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவன் தாவீதுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறான். யோவாப் அம்மோன் புத்திரருடைய ராப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடிக்கிறான். இது தண்ணீர் ஓரமான பட்டணம். அம்மோன் புத்திரருக்கு ஏராளமான பட்டணங்கள் உள்ளன. அந்த பட்டணங்களுக்கெல்லாம் ரப்பா பட்டணத்தில் இருந்து தண்ணீர் அனுப்பப்படும். தாவீதின் சேனை ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் ரப்பாவுக்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிக்கப் போகிறார்கள். யுத்தம் முடிவு பெறப் போகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது வந்து யுத்தத்தை முடிக்க வேண்டும். அப்போதுதான் தாவீது ராஜாவுக்கு கனமும் மேன்மையும் உண்டாகும். யுத்தம் முடிவு பெறப் போகிறது என்றும் தாவீது இந்த யுத்தத்தை முடித்து வைக்க வேண்டும் என்றும் தாவீதின் பெயர் வழங்க வேண்டும் என்றும் யோவாப் தாவீது ராஜாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான். யோவாப் தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லச் சொல்லுகிறான். தண்ணீர் ஓரமான பட்டணம் என்பதற்கு தண்ணீர் நிரம்பியுள்ள பட்டணம் என்று பொருள். இந்த பட்டணத்தை பிடித்துக் கொண்டால் ரப்பாவிற்கு தண்ணீர் வராது. தாவீது இங்கு வந்து இந்த பட்டணத்தை பிடித்தார். அப்படியே தாவீது ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்கிறார். அம்மோன் புத்திரருடைய ராஜாவின் தலையின் மேல் ஒரு கிரீடம் இருக்கிறது. அது ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த கிரீடம். தாவீது ராஜா அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ரப்பா பட்டணத்தில் திரளான ஐசுவரியம் இருக்கிறது. தாவீது அவற்றை கொள்ளையிட்டு எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அம்மோன் புத்திரருடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை தாவீது எடுத்துக்கொள்கிறார். அது 1 தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருக்கிறது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்படுகிறது.
தாவீது ரப்பா பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை எருசலேமுக்கு கொண்டு போகிறார். தாவீது அம்மோன் புத்திரரை மொத்தமாய் சங்காரம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை ஏற்கனவே அவமானப்படுத்தினான். தாவீது ஆனூனுக்கும் அவனுடைய ஜனத்திற்கும் புத்தி வரப்பண்ண வேண்டும் என்று விரும்பினார். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனார். அம்மோன் புத்திரர் சீரியரின் துணையோடு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த யுத்தத்திலே சீரியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். சீரியர்கள் முறிந்து ஓடுவதை பார்த்து அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமலேயே தங்கள் பட்டணங்களுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலரின் சேனை அம்மோன் புத்திரரின் பட்டணமான ரப்பாவை முற்றுகையிட்டு அதை பிடிக்கிறார்கள். அம்மோனியரின் மற்ற பட்டணங்களையும் தாவீது பிடிக்கிறார். தாவீது அம்மோன் புத்திரரை சங்காரம் பண்ணுகிறார். தாவீது அம்மோன் புத்திரரின் பட்டணங்களில் இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற்சூளையையும் கடக்க பண்ணுகிறார். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது இஸ்ரவேலின் எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்புகிறார். ரப்பாவின் ஜனங்களை தாவீது அடிமைகளாக்கினார். இந்த வேலைகளையெல்லாம் செய்வதற்கு அவர்களை உட்படுத்தினார். தாவீது அவர்களை வாள்களால் அறுத்து போடவில்லை. இது தேவனுடைய திட்டம் அல்ல. ஜனங்களை உயிரோடு எரிப்பது, இருப்பு கோடரிகளால் கொன்று போடுவது ஆகியவை புறஜாதியாரின் கிரியைகள். ரப்பாவின் ஜனங்களை செங்கற்சூளைகளில் வேலை வாங்கி அவர்களை செங்கல் அறுக்க வைத்தார். ரப்பாவின் ஜனங்கள் எந்தெந்த வேலைகளை திறமையாக செய்வார்களோ அந்தந்த வேலைகளை எல்லாம் அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். பாலஸ்தீன தேசத்தில் செங்கற்சூளைகள் இருந்ததில்லை என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் நிம்ரோத்தின் காலத்திலேயே செங்கல்கள் சுடப்பட்டதற்கான குறிப்புகள் இருந்தன. தாவீதுக்கு ஏராளமான அமைஞ்சி ஆட்கள் யுத்தத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அடிமைகளை தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு உட்படுத்தலாம். இதன் பின்பு தேவாலயத்தை கட்டுவதற்கு இஸ்ரவேல் தேசத்தாரையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தாவீது எருசலேமுக்கு திரும்பிய பின்பு அவர் அம்மோன் புத்திரர் மீது கோபமாய் இருந்தது போல இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கவில்லை. தாவீதின் ராஜாசனத்தில் இரக்கமும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 101:1.